ஹலோ எவ்ரிவன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கரெக்ட் பிளேஸ் செலக்ட் பண்ணுறது தான் எங்கள் ப்ராப்ளம். 10 to 15 லட்சம் பட்ஜெட்டில் லேண்டு வாங்கவே முடியாதுன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் காமிக்க போகிற ஃப்ளாட் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி லொக்கேஷனில் லேண்டு வாங்குறதுனா அது ஒரு பர்ச்சேஸ் இல்லைங்க, ஸ்மார்ட் மூவ். லைஃப்பில் டெவலப் ஆகணும்னா நம்ம எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க போகிற அந்த போல்டான டிசிஷனால தான் இங்கே வின்னருக்கும் லூசருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ என்னை நம்பி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவால் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறுங்க. டிடிசிபி அப்ரூவட், பேங்க் லோன், லோ பட்ஜெட், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டெவலப் ஆகிற ஏரியாவில் தான் இயர்லியாக லேண்டு வாங்குவாங்க. ஏன்னா இப்போ பிளாட் வாங்கினா தான் 2 to 3 இயர்ஸில் பிளாட்டோட வேல்யூ டபுளாக ரிட்டர்ன் வரும். இந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு முடிசூர் ரோட்டில் இருந்து 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரி வாங்க அந்த சூப்பரான பிளாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபைனலி இது தாங்க நம்ம பார்க்க வந்திருக்க ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. லேண்டோட சைஸை பொறுத்த வரைக்கும் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே லேண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு இந்த ஃப்ளாட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா லொக்கேஷன் சூப்பர், டாக்குமெண்ட் கிளியர், ஃபியூச்சர் க்ரோத் பிளான். ரியல் எஸ்டேட் பற்றி இன்னும் நிறைய உண்மையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.